ஸோ, இப்போ இந்த பெயின் அப்படின்ற வரும்போது, தேர் ஆர் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ்ல. ம். இப்போ ஒருத்தவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் ம். வரலாம். ம். ஆர் ஒன்ஸ் இன் அ வைல் ம். வந்துட்டு அது ம். அப்படியே ஃபேட் அவுட் ம். ஆயி ம். போயிடலாம். ம். பட் இந்த கன்சிஸ்டன்ட்டா பெயின் வந்துட்டே ம். இருக்கு. ம். பட் அத நம்ம இக்னோர் பண்ணிட்டே இருக்கோம். ம். இதோட வொர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா, எங்க வந்து இது போய் முடியும்? ஓகே. சிலருக்கு பார்த்தோம்னா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாங்க, போயிடுச்சு. வலிச்சது, அவசரமா வேலை இருந்துச்சு, செஞ்சுட்டே இருந்தேன். வேலைய செஞ்சு முடிக்கிறப்போ எனக்கு வலியே இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு வலியே இல்ல அப்படிங்கிற மாரி. அதெல்லாம் என்னன்னா, சின்ன மைனரா வந்து ஸ்ட்ரெயின் ஆகி இருந்திருக்கலாம், ஸ்ப்ரெயின் ஆகி இருந்திருக்கலாம். இல்ல ஸ்லைட் ஒரு புல் இருந்திருக்கலாம். அப்போ வந்து செல்ஸ் வந்து இரிட்டேட் ஆகியிருக்கும். அதுக்கு வந்து பெயின ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்தாலே போதுமானதா இருக்கும். இன்னும் சிலருக்கு எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் அந்த வலிங்கிறது இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது. இது என்ன ஸ்டேஜ் பண்ணலான்னா, அக்யூட் அண்ட் கிரானிக்ன்னு. பேசிக்கா வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு அக்யூட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம். இல்ல முடியல மெடிகேஷன்ஸ் குடுத்தும், நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ் குடுத்தும் அவங்களுக்கு வந்து சரியாகல. பட் பெயின் இருந்துட்டே இருக்குன்னா, லாஸ்ட்டா ப்ளேம் பண்றதுக்கான ஒரு வார்த்தை, உங்களுக்கு கிரானிக் ஆயிடுச்சு. ஸோ லைஃப் லாங் நீங்க வந்து மெடிகேஷனோ சம்திங் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட்டா சொல்றாங்களோ, அத நீங்க வந்து லைஃப் லாங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிரானிக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சரியாகாது. அப்பப்போ இருந்துட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறத அப்படியே லேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது 2 கண்டிஷன் தான். ஒண்ணு அக்யூட், இன்னொன்னு கிரானிக்.